காலை வணக்கம் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும். நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? அ இன்னைக்கு நான் கொஞ்சம் ஒரு விஷயம் பேசலான்னு நினைக்கிறேன். என் மனசில் பட்டதை நான் உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன பதிவுகளாக வீடியோவாக டெய்லி போடலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், கேளுங்க. ஓகேங்களா? சரிங்க மக்களே. இப்போது நான் நம்ம பெண்களை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். சில பெண்கள் வந்து நம்ம எல்லா பெண்களும், சில பெண்கள்னு சொல்ல முடியாது, எல்லா பெண்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் புருஷனை இழக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து இந்த சமுதாயம் வந்து என்ன செய்யுதுன்னா கேவலமாக பேசுது. எப்படின்னா, நீங்கள் வந்து புருஷன் இறந்துட்டா வந்து அதுக்குள்ளேயும் எப்படி நீங்கள் வெளியெல்லாம் வந்தீங்க, எதுக்காக வெளியே வந்தீங்க போனீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மக்களே, புருஷன் இழந்துட்டா ஒரு மூலை முடுக்கில் தான் இருக்கணும்னு என்ன அவசியமா என்ன சொல்லுங்கள்? நம்ம 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 புருஷனை இழந்துட்டு அந்த சோகம் ஒரு பக்கத்து இருந்தாலும், இருக்கிற பேலன்ஸில் இருக்கிற நம்ம குடும்பத்து மெம்பர்ஸ் அவங்கள காப்பாற்றணும் இல்லையா? அந்த கடமை நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அதனால தானே ஒவ்வொரு பெண்ணும் நம்ம முயற்சி பண்ணி வெளியே வர பார்க்குறோம். அதை ஏன் நீங்கள் ஏன் அடக்க பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் அதை வந்து ஓ புருஷன் செத்துட்டா வீட்டில் அடங்கி இருக்காமல் வெளியே வர, இது என்ன கதை, இது என்ன பேச்சு? உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸு கொடுத்தா? புருஷன் இறந்தவங்கள வெளித்தெருவுக்கு போகக்கூடாது, வீட்டுள்ளுக்கே தான் முடங்கி கிடக்கணும்னு என்ன சட்டமாக இருக்குது? நம்மளுக்கு சட்டம் போட்டிருக்கா? சொல்லுங்கள் மக்களே. புருஷன் இழந்தாலும் அந்த புருஷன் இடத்துல நம்ம இருந்து அந்த குடும்பத்தை நடத்துகிறவ தான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள்லாம் யாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 கேவலமான ஒரு ஒரு தாட்க்கு நீங்கள் எல்லாம் போயிடாதீங்க மக்களே. ஏன்னா புருஷன் செத்துட்டா வீட்டில் தான் இருக்கணும்னா, அப்போ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இதையே கேட்டு நடந்தால் நம்ம நாடு என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்கள்? நம்ம நாடை விடுங்க, நம்ம வீடு என்னத்துக்கு ஆகும்னு சொல்லுங்கள்? நம்ம குடும்பத்து பிள்ளைங்கள், நம்ம குடும்பத்து மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? இதுக்கே வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா, இன்னும் இன்னும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு வேலை செய்யணும், அதுலேருந்து சம்பாத்தியம் வரணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு இன்னும் என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள் சொல்லுங்கள்? இன்னும் கேவலமாக கறி துப்புவாங்களா நம்மளை? ஸோ மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, யார் இந்த நிலமையில, புருஷனை இழந்த நிலமையில இருந்து யாராவது இப்படி உங்களை வந்து பார்த்து பேசுனாங்கன்னு சொன்னாக்கா நல்லா கேட்டு விட்ருங்க. ஓகேங்களா? வச்சு பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் நிலைமை நம்ம என்ன போய் ஒருத்தவங்கக்கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, புருஷன் இறந்துட்டாரு, நான் வெளியே போக முடியாது, 6 மாதத்துக்கு வெளியே போக முடியாது, 1 வருஷத்துக்கு வெளியே போக முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சொல்ல முடியுமா மக்களே? நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. நம்மளால் அதை சொல்ல முடியுமா? இந்த பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? பொய் சொல்லி ஏமாற்றி பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வேணும்னா இந்த மாதிரி புருஷன் இழந்துட்டாரு, என்னை காப்பாற்றுங்க, நான் வெளியே தெருவில் போய் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். நம்மளால் முடியும். ஓகேங்களா? நம்மளால் முடியுன்ற தருணத்தில் நம்ம செய்யணும். நம்ம கை காலை ஆண்டவன் கொடுத்துருக்காரு நல்லபடியாக, அப்படின்னா நம்ம அதை முயற்சி பண்ணி செய்யணும் இல்லைங்களா மக்களே? அதுதானே நம்மளோட டிக்னிட்டி. நம்ம எப்படி நடந்துக்கணுமோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு. இந்த மாதிரி தாட் உள்ள கேவலமான ஜென்மங்கள் நம்மளை பேசினா அதை கண்டும் காணாமல் முடிஞ்ச வரைக்கும் 4 கேள்வி கேட்டுட்டு உங்களோட வேலையை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க மக்களே. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம செவி சாய்ச்சோம்னா அவங்க சொல்கிறது தான் ஒரு வேளை சரியாக இருக்குமோ அப்படின்னு கூட நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிடாதீங்க. ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நம்ம ஹஸ்பண்ட் இறந்தாலும் சரி, நம்ம வீட்டில் மெம்பர்ஸ் யார் இறந்தாலும் சரி,
காலம் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க. யாரோட சொத்துக்கும் ஆசைப்படாதீங்க. யாரோட வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு காம இச்சைக்கும் நம்ம வந்து அ போய் நுழையணும்னு நினைக்கக்கூடாது. நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க மக்களே. நம்மளுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். தைரியமா இருங்க. பெண்கள் ஸ்பெஷலி நம்ம பெண்களுக்காக தான் நான் இத சொல்றேன். தைரியமா இருங்க. இப்போ என்ன மாரி சில பெண்களையே வந்து இந்த சமுதாயம் வந்து இப்படி பேசம்போது, இத்தனைக்கும் நான் 30 வருஷமா இந்த மாரி ஒரு வியாபாரத்தில, ஒரு தொழில்ல இருக்கிற என்னையே வந்து "நீ புருஷன் செத்துட்டா எதுக்கு நீ வந்து வெளிய தெருவுக்கு வர?" அப்படின்னு சொல்ற இந்த ஜென்மங்கள், சில ஜென்மங்கள நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது, சிலவங்க வந்து ஒண்ணுமே வெளி தெரியவே தெரியாது. ஒரு வாகனம் ஓட்டத் தெரியாது. ஒரு ஒரு கடை தெருவுக்கு போகத் தெரியாது. ஒரு பொருள் வாங்க போகத் தெரியாது. எல்லாமே நம்ம ஹஸ்பண்ட் தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாரி சூழ்நிலையில இருக்கிற சில பெண்கள வந்து இந்த ஆண்கள் இப்படி இந்த ஆண்கள்னு மட்டும் இல்ல, பெண்களும் அப்படிதான் பேசுறாங்க. ஓகேங்களா? இப்படி பேசுனாக்கா, அவங்க அந்த பெண்ணோட அ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க ஒரு அடி பின்னால போவாங்க. முன்னுக்கு போமாட்டாங்க. நீங்க பேசுற இந்த இதுல. அதனால மக்களே உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். புருஷன் இழந்தவங்களுக்கு மட்டும் இல்ல. உங்கள மாரி ஒரு தாட்ஸ் இருக்கிற, கெட்ட எண்ணம் இருக்கிற, பெண்கள் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கலாம் கொஞ்சம் உங்களோட புத்திய மாத்திக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட தாட்ஸ மாத்திக்கோங்க. நீங்க நினைக்கிறது தப்பு. ஓகேங்களா? புருஷன் இழந்தாலும் வாழணும் துடிச்சு பிள்ளைங்களுக்காக, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அந்த பெண்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள தூக்கி விட நினைங்க. புரியுதுங்களா? இன்னும் கீழ கவுத்து விட்டு சாகடிக்க நினைக்காதீங்க. நீங்கலாம் மனுஷ ஜென்மங்களே இல்ல அப்படி நினைச்சீங்கன்னா. புரியுதுங்களா? அவங்களுக்காக ஒருத்தவங்க கணவர் இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்காக நம்பளால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ, அத செய்வோம். அத யோசிப்போம். அவங்களுக்கு அத அந்த வழிய நம்ம வகுத்து குடுப்போம் அப்படின்னு நெனைங்க. நல்லத நெனைங்க மக்களே! கெட்டத நெனைக்காதீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு சோகத்தில இருக்காங்கன்னா, அவங்க டவுன் ஆயிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா, இன்னும் டவுன் ஆக்காதீங்க. இன்னும் தட்டி அவங்கள கொடுமைப்படுத்தாதீங்க. இந்த சமுதாயத்தில வாழ விடாம பண்ணிறாதீங்க. ப்ளீஸ் உங்களுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து சப்போர்ட் குடுங்க. இந்த மாரி புருஷன் இல்லாத பொம்பளைங்கள ஆ அம் நம்பளால முடிஞ்சது உங்களால செய்ய முடியலனாலும், உங்க வாய மூடிக்கோங்க. பேசாதீங்க. யாரையும் பேசாதீங்க. ஓகேங்களா? யாரையும் திட்டாதீங்க. நல்லதே நெனைங்க. நல்லதே செய்யுங்க. முடிஞ்சா செய்யுங்க. முடியலன்னா அவங்கள வாழ விடுங்க. அவங்க வாழட்டும். புரியுதுங்களா மக்களே? அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி மக்களே. என்னோட கருத்துல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதுதான் எனக்கு மனசுல பட்ட ஒரு விஷயம். ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா, என்ன மாரி ஆளுங்களையே நீங்க இப்படி பண்ணும்போது, இன்னும் நெறைய பேத்த நீங்க இப்படி தானே பண்ணியிருப்பீங்க. இப்படி தானே பண்ணியிருப்பீங்க. கிராமத்தில வசிக்கிறவங்கள வெளிய போக்கூடாது, வெளி தெருவுக்கு போக்கூடாது. 1 வருஷத்துக்கு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா, என்னங்க ஆவுறது அந்த குடும்பம்? சொல்லுங்க பாப்போம். அதனால தான் சொல்றேன் மக்களே. தயவு செஞ்சு அம் உங்களோட எண்ணங்கள மாத்திக்கோங்க. ஓகேங்களா? எண்ணங்கள மாத்திக்கோங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா வாழ பாருங்க மக்களே. ஓகேங்களா? தேங்க் யூ. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றி மக்களே. பாய். டேக் கேர். லவ் யூ ஆல்.